தங்கத்தை சாப்பிட முடியுமா? லக்ஸரி ஹோட்டல்ஸில் பர்கர், டெசர்ட்டு இது இல்லாமல் காஃபியில் கூட கோல்ட் லீஃபை வச்சு டெக்கரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதனால் நமக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கா? கோல்ட் லீஃப்னா என்ன? பியூர் 24 கேரட் கோல்டு இல்லைனா கொஞ்சம் சில்வர் மிக்ஸ் பண்ணி ரொம்பவும் தின்னான ஷீட் மாதிரி எடுப்பாங்க. இதை எடிபிள் கோல்ட் லீஃப்ஸ்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு ஒல்லியாக இருக்கும்னா இது ஹியூமன் ஹேரை விட 500லேருந்து 1000 மடங்கு சின்னதாக இருக்கும். இந்த கோல்டு லீஃபை சாப்பிட்றதுனால என்ன ஆகும்? நார்மலாக நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அது டைஜஸ்ட் ஆகி அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸை நம்ம பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். பட் கோல்டு அது ஜஸ்ட் ஒரு மெட்டல். அதனால் கோல்டு நம்ம பாடியில் டைஜஸ்ட் கூட ஆகாது. அது ஜஸ்ட் நம்ம உடம்புல அப்படியே பாஸ் ஆகி டாய்லெட்டுக்கு போயிடும். இதில் எந்த ஒரு நியூட்ரிஷன்ஸும் கிடையாது, டேஸ்ட்டும் கிடையாது, ஸ்மெல்லும் கிடையாது. வெறும் டெக்கரேஷனுக்கு மட்டும்தான். பட் சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஃபீலை கொடுக்கும். இது சேஃபா இல்லையா? 23 கேரட்லேருந்து 24 கேரட் கோல்டுனா சேஃப். ஆனால் லோ குவாலிட்டி கோல்டு கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அதையும் தாண்டி சீப்பான எடிபிள் கோல்ட் லீஃபில் காப்பர் அல்லது லெட் மாதிரியான ஹார்ம்ஃபுல் மெட்டல்ஸ் கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது. அது இன்னும் டேஞ்சரஸ். அப்போது இது ஸ்கேமானு கேட்டிங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதனால் ஜீரோ யூஸ். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு ஒன்றும் இல்லை, நியூட்ரிஷனும் இல்லை. சாப்பாடை அதிகமான ப்ரைஸில் வச்சு விற்கிறதுக்கு ஏதுவான ஒரு ரீசன், ஒரு ட்ரிக், ஒரு பியூர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான். ஆனால் ஒரு யூஸ் இருக்குது. நாங்கள்லாம் கோல்டே திம்பம்பிடான்னு இன்ஸ்டாவில் ஸ்டேட்டஸ் போடலாம். ஒரு அன்னோட்டிஸ்ட் ஃபேக்ட் சொல்லவா? பழங்காலத்தில் ரோமன்ஸும் எஜிப்சியன்ஸும் கோல்டை சாப்பிட்டா இளமையாக இருப்பாங்கன்னு நம்பினாங்க. ஆனால் இப்போ ரியாலிட்டி என்னென்னு நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, சாப்பிட்லான்னு சொல்லலை. பட் தெரிஞ்சுக்கோங்க, அம்படுத்தேன்.